ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாருங்க, பழைய சாதம் தண்ணி ஊற்றி வடிகட்டி வச்சிங்க பாருங்க. சரிங்களா? இன்றைக்கி இதுவை வடகம் போட போகிறோம். எப்படி வடகம் போடுறதுன்னு பார்க்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்கப்பா. இது டப்பாவில் ஸ்பூன் இல்லை, அதனால தான் நான் கையில் கொட்டிட்டேன். இது வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. போன டைம் நான் வந்து வடகம் போடும்போது சமமாக போட்டு விட்டேன். ஏன்னா அந்த நீர்லாம் வற்றி போய் வத்தல் மாதிரி போயிடுதில்ல, அப்போ வந்து உப்பு எச்சா போயிடும். அதனால் நான் இப்போ வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். போதும், இந்த உப்பு உரைச்சாலும் சரி உரைக்கலும் சரி போதும். ஆனால் வத்தலுக்கு வந்து உப்பு அதிகமாக இருந்தாலும் சமமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வந்து என்ன போட போகிறோம்னா, இந்த ஸ்பூனில் இது மஞ்சத்தூள் எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், சரிங்களா? இதில் வந்து ஜீரகத்தூள், ஜீரகம் சேர்த்தே போட்டுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து தனி மிளகாத்தூள். போன டைம் வந்து நான் நம்ம பிசைறதெல்லாம் காட்டவே இல்லை, அப்படியே வத்தல் போட்டதுக்கப்புறம் தான் காட்டினேன். இருந்தாலும் அது எப்படி பிசையணும், என்னென்ன போடணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? பாருங்கள், இதில் வந்து உப்பு, மிளகாத்தூள், ஜீரகம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எனக்கு வந்து பெருங்காயம் வேண்டாம், அதனால் நான் பெருங்காயம் போடல. உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். இவ்வளோ சாப்பாடு இருக்குது, ஏன் வெயின் பண்ணணும்? இந்த அரிசி வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த அரிசி உருவாகிறதுக்கு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? நல்லா பிசைஞ்சு வச்சா, இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தட்டில் வந்து கிள்ளி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாக வேணாம், ஏன்னா காயும்ல. நீங்கள் உங்களுக்கு வந்து மெத்தை இருந்ததுனாக்கா மெத்தையில் கூட ஒரு நூல் துணி நனைச்சி போட்டு அந்த துணியை பிசைஞ்சிட்டு அந்த ஈர துணி வந்து மெத்தையை நல்லா கூட்டி, மண் இல்லாமல் கூட்டிட்டு துணி அதில் விரித்து போட்டு அந்த துணியில் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்காலம் எடுத்து அப்படியே தட்டில் வச்சுக்கலாம். இது நான் இந்த இடம் இல்லைங்க பாருங்க, இந்த தர தான் இருக்குது. மண் காற்று அடிச்சதுன்னா மண் வந்து விழும், மெத்தை இல்லை. அதனால் தட்டிலே வச்சுக்கிறேன். தட்டில்னா டக்குன்னு சாயந்தரம் எடுத்து வச்சிடலாம். அதுமாரி வந்து மணி ஒரு 3 மணி 3:30 அப்படிங்கும்போது எடுத்துருங்க. ஏன்னா நிழல் காக்க ஆரம்பிச்சிருதுல, அந்த டைமில் வந்து எறும்பு எரிக்கும். காலை நேரத்தில் கூட கொஞ்சம் நேரமே வெயில் ஸ்டார்ட் ஆன உடனே கொண்டு வந்து வச்சுருங்க. சாயந்தர நேரத்தில் வெயில் கொஞ்சம் தாழ்ந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க, ஏன்னா எறும்பு எரிக்கும். இதுமாதிரி தட்டிலே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு ஒரு மழை கிழ வந்தாலும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். துணினா தூக்கிட்டு ஓடணும். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து தட்டில் வைக்கும்போது எனக்கு தட்டு சௌரியமாக இருந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அதுமாரி சாதம்லாம் வேஸ்ட் ஆக மாட்டாங்க, அதுமாதிரி வத்த போட்டுருவாங்க. சாப்பாடு செஞ்சு ரசம், காய் எதுவும் இல்லாத அன்றைக்கி, ரசம் வைக்கிற அன்றைக்கி அதை பொரிச்சு வச்சுருவாங்க. தட்டு ரொம்ப எடையாக இருக்குது, குமிஞ்சிட்டு வைக்கிறதா இருக்குது. நான் இதுமாரி சாப்பாடு இருந்ததுன்னா வீணாக்கவே மாட்டேன், இதுமாரி வத்தல் போட்டுருவேன். சும்மா நமக்கு எதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஓடி போய் 10 ரூபா செலவு பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வத்தல் எடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சு பொரிச்சிக்கலாம். இந்த வத்தல் பொரிச்ச வீடியோவும் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வத்தல் போட்டதையும் போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். இதுதான் வந்து முழுசாக போட்டிருக்கேன். அது வந்து வத்தல் மட்டும் தான் காட்டியிருக்கேன், இப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வத்தல் மட்டும் தான் காட்டியிருக்கேன். இப்படி போடணுன்னு சொல்லி என்னென்ன போடணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது பக்குவமாக செஞ்சு போடுறது வந்து அது ஒரு தானே, தெரியாதவங்களும் எத்தனை பேர் இருப்பாங்கள்ல. நல்லாயிருக்கு அந்த வத்தல், நான் இன்றைக்கூட பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு, வத்தல் சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா காய வச்சுருங்க, சரிங்களா? வெயில் பயங்கரமாக அடிக்குது, நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுன்னா நல்லா பொரியணும். நல்லா பொரியும் போது இதுமாதிரியே கொஞ்சம் சின்னதாக வச்சுங்க. ரொம்ப பெருசாக வச்சாலுமா அது ஒரு மாதிரி, நான் பாருங்க போன டைம் வைக்கும்போது கொஞ்சம் பெருசாக வச்சு விட்டேன். நடுவுலாம் அப்படியே ஒரு மாதிரி பொரியாமல் வதன்னு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் இப்போ நான் சின்னதாக வைக்கிறேன். பாருங்க, வச்சு இது 2 தட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க.
எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 2-3 தாம்பால் தட்டு இருக்கும். தாம்பால் தட்டில் வச்சோம்னா, உங்கள் வீட்டில் தாம்பால் தட்டு இருந்தாலும் தாம்பால் தட்டில் கூட வச்சுக்கோங்க. இங்கே இல்லை, பாப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும், தாம்பால் தட்டு இல்லை. சரிப்பா, அவ்வளோதான். நீங்கள் வந்து பழைய சாப்பாடு இருந்ததுன்னா வீண் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு போடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு போட்டு பாருங்கள். வத்தல் சூப்பராக இருந்தால் திரும்ப வந்து உங்களுக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சாதம் இருந்தாலும் வத்தல் போடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் வரும். ஏன்னா இந்த சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம இது வத்தலாக உருவாக்கி சாப்பாடு சைடிஷ் மாரி செஞ்சுக்கலாம். இது கீழே ஊற்றுறதால யாருக்கு என்ன புண்ணியம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பழகிட்டிங்கன்னா இது வந்து பெரிய வேலையே இல்லை. சாப்பாடு தண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் மஞ்சள், உப்பு, ஜீரகம், மிளகாத்தூள் இதை போட்டு அப்படியே பிசைஞ்சி போட போகிறீங்க, அவ்வளோதானே. வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே கிள்ளி வைக்க வேண்டியது தான். சும்மா மத்தியான நேரத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா தட்டில் தானே வைக்கிறோம். மத்தியான நேரத்தில் வச்சோம்னா டக்குன்னு சாயந்தரத்தில் காயில்னாலும் பரவாயில்ல, தட்டோடு எடுத்து வச்சிடலாம். இது சாப்பாட்டை வந்து வீணடிக்கூடாது, ஒரு பலனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வத்தலுக்கும் உங்களுக்கு உருவாயிரும். சரிப்பா, பாய். இதுக்கு மேலே நான் பேசணுன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஓகே, இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பொரிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஓகே, பாய்.